வணக்கம். இப்போ என்னென்று சொன்னால், நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அது என்னென்று சொன்னால், மன்னாரில் வெள்ளத்துக்குள்ள பாதிக்கப்பட்டவைக்கு உடை, அதாவது போட்ட உடை என்றாலும் நீங்கள் தாங்கன்ற கேட்டக்கினங்க நான் ரிஸ்க் எடுத்து அனுப்பின விஷயம். உண்மையிலே அந்த அனுப்பினது உங்களுக்கு நான் போட்டே இருக்கிறேன். முதல் நாள் மன்னார் பஸ்ஸுக்கு போக மன்னார் பஸ் ஓடாமல், பெருத்துற பஸ் ஓடாமல் திருப்பி அந்த பெட்டியை கொண்டாந்து திரும்ப இன்றைக்கு கட்டி 4:30 எழும்பி அங்கே 5 மணிக்கு சேர்த்த விஷயமில்லை. நான் பகிர வேணுமென்று இல்லை. ஆனால் அது பகிர வேணும் போல் இருக்கிற காரணம் எனக்கு அந்த பொருள் போய் சேர்ந்ததைட்டு அவையல் கொடுத்த ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னு சொன்னால், உண்மையாக நீங்கள் அனுப்பினது வந்தெடுத்தேன்னா அந்த கொடுத்த இடங்கள்லையோ என்னவோ அவர்களுக்கு காத்திரமானதாக இருந்தது. அவர்கள் மாற்றுடைய இல்லாமல் இருக்க அவர்களுக்கு பெரிய இதாக இருந்தது. மற்ற நீங்கள் நல்ல உடைகளை கூட தந்துருக்குறீங்க அப்படின்ட்டு எனக்கு அந்த கிடைச்ச இடத்துலேருந்து ஒரு பாராட்டு வந்தது. உண்மையிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருது. மற்றும்படி பார்த்தீங்களேண்டா, நான் எனக்கு உங்களுக்கு தெரியும், நான் இதுக்கு மேலே தான் நான் பார்த்தா ஓகேண்டு அவங்களுக்கு இதுக்கு மேலே பார்த்து தான் பல பேர் என்ன விமர்சனத்துக்கு கூட கொண்டு வந்தவங்க. என்ன இந்த இவங்க தான், அவங்களே நான் மறந்துட்டேன், jepna.com மற்றது அது யார் ஒரு ஆள் எடுத்து என்னை அவமானப்படுத்தின விஷயம் இருக்குது. ஆனால் அந்த ஒரு ஆளுக்கு என்னை அவமானப்படுத்திய அந்த ஆளுக்கு இறைவனால் நிச்சயமாக அவருக்கு அந்த அழிவோ இல்லை அவருக்கான ஒரு தண்டனை கிடைக்கும். அப்போ அவர் என்னை அணுகி அதை சொல்லட்டும், நான் இப்படி செய்துட்டேன், அதால் தான் எனக்கு இதில் வந்துட்டேன்னு சொல்லட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படியான ஒரு எனக்கு அந்த அப்படியெல்லாம் எனக்கு அது தேவையில்லை. ஆனாலும் அவை சொன்ன அந்த ஆத்ம திருப்தி, இதுக்கு மேலே சொல்லி போட்டு நான் கதையை அங்கால போயிட்டேன். இதுக்கு மேலே இதுக்கு மேலே பார்த்து தான் எல்லாருமே என்ன இல்லை ஒரு ஏனுந்த பென்சிக்கு இந்த வேலை ஏன் ஆடுது பாடுது ஓடுது டிக்டாக்கில் செய்யுதாண்டு கன பேர் கொமெண்ட்ஸ் போடுறது. சரி, இந்த வயதில் உதவி உண்டு என்ன புறாமப்படுறதோ எரிச்சல் படுறதோ என்னவோ நடக்குது. ஆனால் கீழே பார்த்தா 65 இல்லை 75 80 வயது பிரச்சனைகள் இருக்குது. முழங்கால் பிரச்சனை, 2 முழங்கால் பிரச்சனை, குதிக்கால் பிரச்சனை, அடிக்கடி சொன்னேன் எல்லாம் எலும்பு பிரச்சனை, நடக்கல இருந்தால் 5 நிமிஷம் செல்லும் உளும்பி ஒரு பேலன்ஸுக்கு வர. இப்போ அந்த இக்கட்டில் நான் அந்த பொருளை பெட்டியை நானே தூக்கி மோட்டர் பைக்கில் வச்சு கட்டி நானே பிறகு இறக்கி கொண்டாந்து திரும்ப வச்சு அப்புறம் மறுநாள் திரும்ப நான் மோட்டர் பைக்கில் கட்டி திரும்ப பஸ்ஸில் கொண்டே கொடுத்து கொண்டக்டர் ஏற்ற மாட்டாரோன்ற ஒரு மன பயத்தில் இருந்து பிறகு அந்த தொடர்பான ஆக்களுக்கு தொடர்படுத்து இப்படியே பல ரிஸ்க் எடுத்து அனுப்பினது. உண்மையாக அந்த பெற்றுக்கொண்டதை சொல்லிச்சுன்னா, இந்த பெட்டியை இப்படி நீங்கள் தூக்கி தனியாக மோட்டர் பைக்கில் வச்சிங்கள், இப்படி கட்டுனீங்கள், உண்மையாக நம்பவே முடிய இல்லையன்று. ஆனால் அதுதான் உண்மை. அப்போ நான் சொன்ன விஷயம் அது ஏதோ என்ன வழிப்படுத்து, என்ன ஒரு சக்தி என்ன வழிப்படுத்தி தான் இருக்குதே தவிர இவ்வளோ பிரச்சனைக்கு என்னால் பெயின் கில்லர் போட்டுட்டு தான் நான் ஒவ்வொரு வேலையே இப்போ நடந்து கொண்டிருக்கு. அதால் உண்மையில் மனமேற என்னை பாராட்டுச்சுனா, இந்த வேறு யாருமெண்டா இப்படி ரிஸ்க் எல்லாம் எடுத்து முதல் நாள் பஸ் இல்லைண்டா விட்டுடுவாங்க, அடுத்த நாள் பஸ்ஸில் இல்லை அனுப்ப மாட்டாங்க, நீங்கள் இப்படி அனுப்பி தன்னாலேயே அதை தூக்க முடியலை என்று சொல்லி எப்படி தாங்க ஆட்டோவில் இறக்கவே முடியலையன்று. அப்போ அதுதான் அந்த ஆத்ம திருப்தி தான் ஒரு மனிதருக்கு தேவை. இது சோறு பணமோ காசு பணமோ இது ஒரு பிரயோசனம் இல்லை. எங்களுக்குள்ள ஒரு மனிதனை வாழ்கிறதுக்கான ஒரு ஆத்ம திருப்தி. நாங்கள் என்ன செய்கிறோம் மனுஷனாக பிறந்ததுக்கு, இந்த நாட்டுக்கு இல்லை இந்த இடத்துக்கு இந்த பூமிக்கு என்ன செய்கிறோம், அதுதான் உண்மையாக கேள்வி. அந்த விஷயத்தில் நான் இந்த டிக்டாக்கில் போடுறதோ எல்லா விஷயமே அதுதான். அது கூட சிலருக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியில் என்ன பேரனோட நாடினதை அவமானப்படுத்தின விஷயமும் ஒரு மூளைக்கு இருந்து கொண்டாருக்கு. தூட்டுட்டும் போட்டுட்டும், ஆனால் அவரவருக்கு நிச்சயமாக நடக்கும், அது உண்மை. ஆகவே என்னுடைய ஆத்ம திருப்திக்கு நான் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் எனக்கு இறைவன் துணை புரிவேன். நன்றி, வணக்கம்.